இன்னைக்கு என்னோட சன் ஐஐடி மும்பையில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 3 பேர் காரணம். ஒன்று திவேஷ் வேலவன், 2 திவேஷ் வேலவனோட மதர், அடுத்தது சாரு. நான் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்பப்போ உள்ளே வர்றதோடு சரி. ஸோ இன்றைக்கி வந்து இவனை வந்து ஐஐடி மும்பையில் என்னோட சன்னை வந்து அவளோட ஃபுல் எஃபர்ட்டில் சேர்த்துருக்காரு. நான் படிக்கும் போதெல்லாம் இந்த ஜேஇலாம் ஏதோ நார்த் இந்தியனுக்குரிய எக்ஸாமில் தான் பேசிக்கும் நிறையா. அப்படி தான் இருக்குது. இப்போ தான் வந்து சார் மாதிரி ஒரு சிலரோட முயற்சினால தான் இந்த மாதிரி ஜேஇ அப்படின்றது எனிபடி எக்ஸாம் எழுதுங்க, எவ்வளோ எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதுங்க. அது என்னென்னா இங்கே இருக்கிறத விட இங்கே கான்ஃபிடென்ஸ் வரணும். சார் உட்பட அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அசோக் லேலனில் மேனேஜராக இருந்தேன் சார் சொன்ன மாதிரி. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய சன் ஐஐடி மும்பையில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 3 பேர் காரணம். ஒன்று திவேஷ் வேலவன், 2 திவேஷ் வேலவனோட மதர், அடுத்தது சாரு. நான் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்பப்போ உள்ளே வர்றதோடு சரி. ஸோ நான் இந்த கொஞ்சம் இங்கே வர்றதுலையே புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, சார் 3 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒன்று, என்ன படிக்கிறேன்றது முக்கியம் இல்லை, எங்கே படிக்கிறேன்றது முக்கியம். நம்பர் 1. அதான் அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த லெவலுக்கு வர்றவங்க எதை கொடுத்தாலும் படிப்பாங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் சப்ஜெக்ட் எது கொடுத்தாலும் படிப்பாங்க. அதனால் தைரியமாக அவங்களுக்கு எதை வேணாலும் எடுக்க சொல்லலாம். ஒன்லி திங் எந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இந்த சாய்ஸ் ஃபில்லிங். ஆக்சுவலாக அந்த சாய்ஸ் ஃபில்லிங், நான் சென்னை வரும்போது சாய்ஸ் ஃபில்லிங் வரோம் அப்படின்னோன்னா போகிறோம், ஃபில் பண்ணுறோம், அப்லோட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். காலையில் ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். பட் அந்த பேப்பர் கைக்கு வர்றதுக்கே அன்றைக்கி டே ஃபுல்லாச்சு, நைட் ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். ஆனால் சார் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்டு போடுறாரு அப்படின்றது தான் முக்கியம். ஆக்சுவலாக நம்ம பையனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு 100 சாரி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே சென்னை அண்டு மதுரை போயிருந்தோம். அந்த ப்ராசஸில், என்டையர் ப்ராசஸில் ஒரு 100 சாரி சொல்லியிருப்பார். பட் அவரோட எஃபர்ட் இங்கே ரொம்ப ரொம்ப அந்த கன்வின்ஸ் ஆகவே இல்லை. நம்ம கன்வின்ஸ் ஆனால் கூட, நமக்கு வேலை முடிஞ்சால் பரவாயில்லன்னு இருந்தால் கூட அவர் கன்வின்ஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து இவனை வந்து ஐஐடி மும்பையில் என்னோட சன்னை வந்து அவளோட ஃபுல் எஃபர்ட்டில் சேர்த்துருக்காரு. எனக்கு எங்கள் ஃபேமிலி சார்பாக நான் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அண்டு இன்ஜினியரிங்கில் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். நான் படிக்கும் போதெல்லாம் இந்த ஜேஇலாம் ஏதோ நார்த் இந்தியனுக்குரிய எக்ஸாமில் தான் பேசிக்கும் நிறையா. அப்படி தான் இருக்குது. இப்போ தான் வந்து சார் மாதிரி ஒரு சிலரோட முயற்சினால தான் இந்த மாதிரி ஜேஇ அப்படின்றது எனிபடி கேன் ரைட் அப்படின்றது, கேன் அச்சீவ் அப்படின்றதே வருது. இப்போ தான் கொஞ்சம் அதை பற்றிய ஒரு அவேர்னஸ்ஸே நம்ம நாட்டுக்கு வருது. இது நம்ம இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லி நிச்சயமாக இந்த மாதிரி ஜேஇ என்ட்ரன்ஸ்லாம் எழுத வச்சு இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன். என் பேர் திவேஷ் வேலவன். நான் வந்து ஃப்ரம் 6th standard ஆலன் கோச்சிங்கில் இருக்கேன். ஸோ இந்த சக்ஸஸ்க்கு என் அப்பா, என் அம்மா அண்ட் சார் தான் காரணம். என் அப்பா ஆக்சுவலி ரோட்டரி கிளப்புக்கு பிரசிடென்ட் ஆயிருக்க வேண்டியது 2024லேயே. ஆனால் அப்படி பிரசிடென்ட் ஆனால் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 2025க்கு தள்ளி வச்சிட்டாரு. ஸோ அது பெரிய விஷயம். அண்ட் அம்மாவுக்கு ஜேஇ பற்றி என்னோட அம்மாவுக்கு தான் நிறைய தெரியும். அவங்க என்ன தான் பிஸியாக இருந்தாலும் ஃப்ரம் மார்னிங் 9 o'clock to night 9 o'clock பிஸியாக இருந்தாலும் ஃப்ரீ டைமில் உட்காந்து எல்லாமே ஜேஇ பற்றி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லா பிரான்ச்சோட க்ளோசிங் ரேங்க், ஓப்பனிங் ரேங்க் எல்லாமே தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. அண்ட் சார், இன்கேஸ் சார் இருந்தாலும் நான் NIT திருச்சி தான் போயிருப்பேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா ஜேஇ மெயின்ஸ் நல்லா பண்ணேன், பட் ஜே அட்வான்ஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் என் கேர்லெஸ்னஸ்னால. ஆனால் இப்போவே எனக்கு தெரியுது ஐஐடி பாம்பே வை இட்ஸ் பெட்டர் தென் NIT திருச்சின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க NIT திருச்சி போயிருக்காங்க. அவங்க NIT திருச்சின்னு சொல்கிறோம், நான் IIT பாம்பேன்னு சொல்கிறது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ஜாஸ்தியாக இருக்குது அமங் த பீப்புள். ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஜஸ்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஜேஇ மெயின்ஸுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு மாக் டெஸ்ட் நடந்தது. அதுலேயே எனக்கு வந்து 96 மார்க்ஸ் தான் வந்துச்சு அவுட் ஆஃப் 300. ஆனால் அப்போ வந்து நான் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு ஃபஸ்ட் இது எழுதினேன். எனக்கு 231 மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ அதான், எவ்வளோ தான் கீழே இதானாலும் நம்ம கான்ஃபிடன்ஸ் விடக்கூடாது. சாரோட இந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, 2 சொல்லிட்டேன். ஒன்று வந்து என்னென்னா, எக்ஸாம் எழுதுங்க, எவ்வளோ எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதுங்க. அது என்னென்னா,
இங்கே இருக்கிறத விட இங்கே கான்ஃபிடென்ஸ் வரணும். எக்ஸாம் எழுதி பாஸ் 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 அப்படின்னா தான் அந்த தேவையோ தேவையில்லையோ அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் இப்போ உள்ள என்ட்ரி ஆனால் மட்டும் பத்தாது, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் அப்புறம் போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஆல்.